ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, வீட்டில் எப்படி சுலபமாக ஈஸியாக எலுமிச்சை பழம் ஊறுகாய் போட்டுக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நான் இங்கே பெரிய சைஸ் 25 எலுமிச்சை பழத்தை முன்னாடி நான் நைட்டே கழுவி ஆற வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எலுமிச்சை பழத்தெல்லாம் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு எலுமிச்சை பழத்தை 8 பீஸாக கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக இருக்கும். நீங்கள் கட் பண்ணுற கத்தியெல்லாம் நல்லா சூடு பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதில் ஈரத்தன்மை இருந்தாலும் ஊறுகாய் சீக்கிரமாக கெட்டுரும். நீங்கள் யூஸ் பண்ணுற பிளேட் ஆகட்டும் எதே ஆகட்டும் நல்லா வாஷ் பண்ணி துடைச்சிட்டு யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி குட்டி குட்டி தான் கட் பண்ண எலுமிச்சை பழத்தை எல்லாம் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு அதில் உப்பு, நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட கண்ணாடி ஜாரோ பெருசு இல்லை பிங்காணி ஜாரோ இருக்குன்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட அது இல்லை. ஆனால் எதே காரணத்துக்குமே நீங்கள் ஸ்டீலில் மட்டும் போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஸ்டீலில் போட்டிங்கன்னா ஸ்டீலு துரும் பிடிச்சிடும். இப்போ நல்லா இந்த மாதிரி உப்பு மஞ்சள் தூள் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மேலே நல்லா கேப் டைட்டாக போட்டு மூடிட்டு ஒரு 5 நாள் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சைடில் ஒரு 5 நாள் ஆனதுக்கப்புறமா ஊறுகாய் இந்த மாதிரி ஊறி வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் நம்ம தனி மிளகாத்தூள் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் இது சேர்த்துட்டு நல்லா இது கூடவே இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு எலுமிச்சை பழத்தில் நல்லா தண்ணி வாட்டம் இருக்கும். அது நல்லா கிரேவி மாதிரி அதுலேயே வந்திருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி கிரேவி மாதிரி வரலன்னா ஒரு 5 எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி இந்த மாதிரி எலுமிச்சை பழம் சாரத்தை மட்டும் அது கூட சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எலுமிச்சை பழம் சாரத்தெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை மறுபடியும் ஒரு 15 நாளுக்கு நல்லா மூடி போட்டு கவர் பண்ணி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே காரணத்துக்கு சும்மா ஓப்பன் பண்ணுறது, பார்க்குறது, மிக்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஊறுகாய் கெட்டுரும். தண்ணி இல்லை காற்று போனால் கெட்டுரும் சீக்கிரமாக. அதனால் ஒரு சைடில் வச்சு விட்டுட்டுருங்க. இப்போ ஒரு 15 நாள் நல்லா ஊறி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஊறுகாய். இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடி. பாருங்கள் ஊறுகாய் எப்படி கிரேவி மாதிரி வந்திருக்கு. இது உங்களுக்கு தயிர் சாப்பாட்டு கூட இல்லை எந்த சாப்பாட்டு கூடனாகட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் காம்பினேஷன். நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நம்ம சேனல் பார்த்துட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.